இந்தியாவில் வந்து பிரிவினைவாதத்தை முதல்ல அந்த விஷ வித்தை ஊறியவர் வந்து சாவர்கர். அவர் தான் அதுக்கு பிதாமகர். வடக்கை முழுமையாக தமதாக்கி கொள்வதற்கான முயற்சியில் ஒரு அப்பட்டமான அரசியல் உள்நோக்கம் கொண்ட ஒரு பிரச்சாரத்தை மோடி செய்கிறார். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எங்கள் கட்சியில் எல்லாரையும் சமமாக தான் நிற்கிறாங்க. ஆனால் பாஜக வந்து 303 உறுப்பினர்களை பெற்றிருக்காங்க மக்களவையில். ஒரே ஒரு சிறுபான்மை சமுதாயத்தினர் கூட இல்லை. ஒரு சர்வாதிகார எண்ணம் கொண்ட பிரதமராக மோடி செயல்பட்டு வருகிறார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு விதை போட்டது RSS தான் அப்படின்னு சொல்ல வரீங்க? ஆமாம், அவர்கள் தான். மத ரீதியாக மக்களை திரட்டுகிற மோடிக்கு இந்த பின்தங்கிய சமுதாயத்தினருடைய ஒருங்கிணைக்கிற ராகுல் காந்தி முயற்சி அவருக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. அதை திசை திருப்புவதற்காக மோடி வந்து கொச்சைப்படுத்துகிறார். நான் கேட்குறேன், நேருவை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? சித்தராமையா, DK சிவகுமார்லாம் நேற்று தலைநகர் டெல்லியில் போராட்டம். இன்னைக்கு பினராயி விஜயன் கேரளா மாநிலத்துக்கு, கர்நாடக காங்கிரஸ் தனித்து விடப்பட்டிருக்கோம். இல்லை, இதில் வந்து கேரளாவில் இருக்கிற நிலைமை என்னன்னா, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் நேரு எதிரான கட்சி. அது ரெண்டுக்குள்ள கூட்டணி வராது. நாங்கள் கூட்டணி சேர்ந்தால் அங்கே பாஜக வளர்ந்து விடும். எங்கள் கூட்டணி மிக தெளிவாக இருக்கிறது. நான் கேட்கிறேன், பாஜக தலைமையில் ஏதாவது கூட்டணி இருக்கா? அதிமுக தலைமையில் கூட்டணி இருக்கா? கதவுகள் மூடப்பட்டதுன்னு சொல்கிறாரு. அமித்ஷா கதவு திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காரு. யாரும் தமிழ்நாட்டில் பாஜகவோடு கூட்டணி சேர்வதற்கு தயாராக இல்லை. கடைசியாக காலாவதியான ஓய்வூதியம் பெறுகிற வயது முதிர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களை தேடி பிடித்து கொண்டு கட்சியில் சேர்க்கிற மிக மிக அவலமான நிலையில் தான் அண்ணாமலையினுடைய அரசியல் இருக்கு. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய துணைத் தலைவர் திரு கோபண்ணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய கர்நாடகா MP DK சுரேஷ் அவர் பேசினது வந்து சர்ச்சையாகி மாறி இருக்கு. அதாவது வந்து பாஜகவினுடைய இந்த மாநிலங்களை, சவுத் இந்திய மாநிலங்களை மையப்படுத்தின அந்த மாற்றாந்தாய் மனப்போக்கு வந்து தொடர்ந்துச்சுன்னா தென்னிந்திய மாநிலங்கள்லாம் வந்து தனி நாடு கேட்கக்கூடிய ஆபத்து உருவாயிடும் அப்படின்னு அவர் பேசினது ஒரு சர்ச்சையாக மாற்றப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நேற்று காங்கிரஸ் கர்நாடக அரசுனால ஒரு போராட்டம் வந்து டெல்லியில் வந்து நடத்தப்பட்டிருக்கு. மாநிலங்களை, கர்நாடகாவை, குறிப்பாக கர்நாடகாவை நோக்கி வந்து பாஜக அரசாங்கம் வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க. இதை ஒட்டி பாராளுமன்றத்தில் மோடி நேற்று பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் வந்து ஒரு பிரிவினைவாதத்தை வந்து நாட்டுக்குள்ள உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அதாவது நார்த் வெர்சஸ் சவுத், வடக்கு தெற்குக்கும் இடையிலான ஒரு பிரிவினைவாதத்தை காங்கிரஸ் உருவாக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மோடி பேசியிருக்காரு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? தென் மாநிலங்கள் குறிப்பாக வந்து பாஜக அல்லாத கட்சிகள் ஆட்சி செய்கின்றன. அதில் பாஜக பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பல்வேறு நிலைகளில் நிதி ஒதுக்குதல், பாஜகவினுடைய மத்திய அரசின் திட்டங்கள் செயலாக்கம், எல்லாவற்றிலுமே ஒரு பாரபட்ச போக்கு வந்து மோடி அரசில் இருக்கிறது. அந்த நிதி கமிஷன் மூலமாக வஞ்சிக்கப்பட்டது, ஒதுக்கப்படுகிற தொகை குறைக்கப்பட்டது, இப்படி பல விஷயங்களில் தென் மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் மக்களவை உறுப்பினர் DK சுரேஷ் அவர்கள் பேசும்போது அந்த ஒரு கருத்து, அது வந்து தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவே அதை கண்டித்திருக்கிறார். அது காங்கிரஸின் கருத்து அல்ல, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அந்த கருத்தை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் எதிர்ப்பது வேறு, கொள்கை ரீதியாக பாஜகவை எதிர்ப்பது வேறு. அதனால் இந்த வடக்கு தெற்கு அந்த பிரிவினை காங்கிரஸ் மேலே பழி சுமத்துவதற்கு காரணம், அவர் வந்து தெற்கில் அவருக்கு ஆதரவான ஒரு நிலை இல்லை என்பதனால வடக்கை முழுமையாக தமதாக்கி கொள்வதற்கான முயற்சியில் ஒரு அப்பட்டமான அரசியல் உள்நோக்கம் கொண்ட ஒரு பிரச்சாரத்தை மோடி செய்கிறார். அதுதான் அவருடைய நோக்கமே தவிர, அவருக்கு வந்து இந்த வடக்கு தெற்குன்ற இது பிரிவினை இல்லை. அந்த கருத்தை காங்கிரஸ் கட்சி என்றைக்குமே ஏற்றுக்கொண்டதில்லை. எப்பொழுதுமே இந்தியாவின் ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவும் தலைவர் ராகுல் காந்தியினுடைய பயணமே இந்திய ஒற்றுமை பயணம். அது முதல் கட்டமாக 4000 கிலோமீட்டர் நடந்தது பாஜகவின்
மக்களை பிளவுபடுத்துகிற அரசியல், மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகிற அரசியலுக்கு எதிராக மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காகத்தான் ராகுல் காந்தியினுடைய முதல் பயணம் அமைந்தது. இப்போ 2வது பயணம் மணிப்பூரில் இருந்து நீதி கேட்டு அனைத்து நிலைகளிலும் நீதி மறுக்கப்பட்டவர்களுக்காக நீதி கேட்டு ராகுல் காந்தி மேற்கொள்கிறார். நாங்கள் இந்தியாவை நேசிக்கிறவர்கள் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து இந்த நாட்டின் ஒற்றுமைக்காக இந்திரா காந்தியை பலியாக்கிய கட்சி காங்கிரஸ். ஆக நாங்கள் இந்தியாவின் ஒற்றுமைக்காகத்தான் இருப்போம். ஆனால் அதே நேரத்தில் பாஜக அல்லாத கட்சிகள் ஆட்சி செய்கிற மாநிலத்தில் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தமிழகம் இப்பொழுது வஞ்சிக்கப்படுகிறது. அதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு கருப்பு சட்டை அணிந்து போராட்டம் நடத்துகிறார்கள். அதேபோல் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி பினராயி விஜயன் அவர்கள் கேரள மாநிலம் புறக்கப்பட்டிருப்பதாக தலைநகர் டெல்லியில் நடத்தினாங்க. கர்நாடக காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் அவரும் நேற்று போராட்டம் நடத்தியிருக்கார். ஆக மாநிலங்கள் தங்கள் உரிமைக்காக குரல் கொடுக்கிற போராடுகிற நிலைக்கு இன்றைக்கு இந்த நிலை அவல நிலைக்கு காரணம் மோடியினுடைய அந்த மாற்றாந்தாய் மனப்பான்மை தான். அதாவது அவர் இன்னொன்று பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அந்த பிஜேபியினுடைய எம்பி தேஜஸ்வி சூர்யா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கே காங்கிரஸ் தான் அடிப்படையில் காரணமாக இருந்தது, அவங்களுடைய அடிப்படை கொள்கையே பிரிவினையிலேருந்து தான் தொடங்குச்சு, அந்த பாயிண்ட்டுக்கு தான் இன்னைக்கு நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் பேசியிருக்காரு. இதில் இன்னொரு பக்கம் நம்ம இன்னொரு பார்வையாக என்ன வைக்க வேண்டியிருக்குன்னா, ஒரு காலத்தில் திராவிட இயக்கங்கள் தெற்கு தேய்கிறது, தெற்கு வஞ்சிக்கப்படுகிறது அப்படிங்கிற முழக்கத்தை வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ காங்கிரஸ் பேரியக்கத்திலிருந்து அவர்களை நோக்கி பிரிவினைவாத செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது வைக்கப்பட்டுச்சு. இப்போ அதுவே திருப்பி பாஜகவால காங்கிரஸை நோக்கி வைக்கப்படுற இடம் வந்திருக்கு. இது மொத்தமா நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்தியாவில் பிரிவினைவாதத்தை முதல்ல அந்த விஷ வித்தை ஊறியவர் சாவர்கர். இந்த 2 நேஷன் தியரி என்று ஒரு தியரி அவர் தான் கொண்டு வந்தார். அவர் தான் அதுக்கு பிதாமகர். அதை எதிர்த்து ஐக்கிய இந்தியா, அதாவது இன்றைக்கு இந்தியா பாகிஸ்தான் உள்ளிட்ட ஏக இந்தியாவுக்காகத்தான் காங்கிரஸ் கட்சி சுதந்திரத்துக்காக போராடியது. மகாத்மா காந்தி அவர்கள் என் பிணத்தின் மீது தான் பாகிஸ்தான் பிரிவினை நடக்கும்னு சொன்னார். பிரிவினையை கடைசி வரைக்கும் கடுமையாக எதிர்த்தவர் காந்தி. அதே போல் காங்கிரஸ் கட்சி, ஜவஹர்லால் நேரு எல்லோருமே எதிர்த்தோம். ஆனால் அந்த பிரிவினை ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால் அதுக்கு 2 பேர், ஒன்று சாவர்கர், இன்னொன்று முகமது அலி ஜின்னா. 1940 ஜின்னா அவர்கள் லாகூரில், எந்த லாகூரில் சுதந்திர பிரகடனத்துக்காக தீர்மானம் போட்டாரோ ஜவஹர்லால் நேரு, அதே ஊரில் 1940 பாகிஸ்தான் பிரிவினை கோரி தீர்மானம் ஏன் போட்டாங்கன்னா 1937 தேர்தலில் முஸ்லீம் லீக் தோற்கடிக்கப்பட்டது. அதனால் இனிமேல் பிரிவினை தான் ஒரே வழி என்று அவர் பிரிவினை பாதைக்கு போனார்கள். அதை எதிர்த்து நாங்கள் தொடர்ந்து பிரிவினைக்கு எதிராக தான் செயல்பட்டோம். ஆனால் இறுதியாக பிரிவினை இந்தியா மீது திணிக்கப்பட்டது. காங்கிரஸ் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது. அதனால் ஒத்துக்கிட்டோம். பிரிவினுடைய துயரங்கள், அதனால் ஏற்பட்ட எண்ணற்ற சாவுகளுக்கெல்லாம் காரணம் அன்னைக்கு இருந்த ஆர்எஸ்எஸ், இந்து மகாசபா அந்த மத ரீதியாக மக்களை மோதவிட்டு அதில் பல ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள் ஏற்பட்டது. அதை அடக்குவதற்காக மகாத்மா காந்தி நவகாலியில் கிட்டத்தட்ட 242 மைல்கள் காலில் செருப்பு கூட அணியாமல் அன்றைக்கு மத நல்லிணக்கத்திற்காக தன் உயிரை பணயம் வைத்து அவர் மேற்கொண்டார். அப்போ மவுண்ட் பேட்டன் வானொலியில் பேசினார், 50,000 சிப்பாய்களால் சாதிக்க முடியாததை மகாத்மா காந்தி தன்னந்தனியாக அதை செய்து முடித்திருக்கிறார். அன்றைக்கு மட்டும் அவர் அந்த பயணத்தை மேற்கொள்ளவில்லை என்றால் இந்தியா இன்னும் எண்ணற்ற உயிர்களை இழக்க வேண்டியிருக்கும். கடைசியாக அவரையும் இன்றைக்கு படுகொலை செஞ்சாங்க. அந்த படுகொலையின் மூலம் இந்தியாவில் பயங்கரவாதத்தை அவர் அன்றைக்கு கருவறுத்த நிலைக்கு தள்ளப்பட்டது. அன்றைக்கி அவர் உயிரை கொடுத்து இந்த நாட்டின் ஒற்றுமையும் நல்லிணக்கத்தையும் பாதுகாத்தார். அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்து இந்த பிரிவினைவாத கருத்துக்களுக்கு எதிரான ஒரு இயக்கம் இருக்குது என்று சொன்னால் அது காங்கிரஸ் தான். எங்கள் கட்சியில் மத ரீதியாக வேறுபாடு கிடையாது. இந்துக்கள், முஸ்லீம்கள், பார்சிகள், சீக்கியர்கள் என்று அனைத்து தரப்பு மக்களும் இந்தியாவில் எந்தெந்த மதம் இருக்கிறதோ, இனம் இருக்கிறதோ, ஜாதி இருக்கிறதோ எல்லாவற்றையும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மாநாட்டில் பார்க்கலாம். எங்கள் கட்சியில் எல்லாரையும் சமமாக தான் நிற்கிறோம். ஆனால் பாஜக 303 உறுப்பினர்களை பெற்றிருக்காங்க மக்களவையில். ஒரே ஒரு சிறுபான்மை சமுதாயத்தினர் கூட இல்லை. சிறுபான்மை சமுதாயத்தினருக்கு அவங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்பே கொடுப்பதில்லை.
உத்தரப்பிரதேசத்தில் 20% இஸ்லாமியர் இருக்காங்க, ஒரு மக்களவை உறுப்பினர் கூட கிடையாது. ஆக பாஜக என்பது மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி வாக்கு வங்கியை விரிவுபடுத்தி பெரும்பான்மை மதத்தினுடைய வாக்குகளை பெறுவதற்காகத்தான் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்றாங்க. சர்ச்சைக்குரிய ஆர்டிகல் 370 ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடு இன்னைக்கு உத்தரகாண்டில் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் மத மாற்ற தடை சட்டம், இப்படி பல விஷயங்கள் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுகிற ஒரு இயக்கம், ஒரு ஃபேசிச ஜனநாயக விரோத ஒரு சர்வாதிகார எண்ணம் கொண்ட பிரதமராக மோடி செயல்பட்டு வருகிறார். இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு விதை போட்டது RSS தான் அப்படின்னு சொல்ல வரீங்க? ஆமாம், அவர்கள் தான் அந்த 2 நேஷன் தியரியை முதல்ல அந்த விஷ வித்தை ஊன்றியவர்கள். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒரு நாட்டில் வாழ முடியாது, அப்படியே இஸ்லாமியர்கள் வாழ்ந்தாலும் இரண்டாந்தர குடிமக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் கோல்வால்கருடைய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் என்ற புத்தகத்தில் கூறப்பட்டது. இன்றைக்கு RSS, ஜனசங்கம், பாஜகவுக்கு கொள்கை ரீதியாக சித்தாந்தத்தை வழங்கியது கோல்வால்கர் தான். அந்த கோல்வால்கர் சொன்ன கருத்து என்பது இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு இடமில்லை, அப்படியே அவர்கள் இருந்தாலும் மற்ற இந்துக்களுக்கு இருக்கிற உரிமை கிடையாது, எந்த உரிமையும் இல்லாமல் இரண்டாந்தர குடிமக்களாக வாழலாம் என்று சொன்ன ஒரு நச்சு கருத்து. அந்த கருத்தின் அடிப்படையில் தான் RSS செயல்படுகிறது. அதிலிருந்து வந்தவர் தான் இன்றைக்கு பிரதமராக இருக்கிற மோடி. அங்கே தயாரிக்கப்பட்டவர். நான் கேட்குறேன், அவர்கள் தேசிய கொடியை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டார்களா? நீங்கள் டெல்லி செங்கோட்டையில் வாஜ்பாய் தேசிய கொடி ஏற்றினார், மோடி 10 வருஷமாக ஏற்றிக்கிட்டு இருக்காரு. அதே ஆனால் இவர்களுடைய தாய் ஸ்தாபனமான RSS இயக்கத்தில் 1947 ஆகஸ்ட் 15, 1980 ஜனவரி 26, இந்த 2 ஆண்டுகள் தவிர தொடர்ந்து 52 ஆண்டுகள் 2002 ஜனவரி 26 வரை RSS தலைமை அலுவலகத்தில் தேசிய கொடியை அவர்கள் ஏற்றலை. தேசிய கொடியை அவர்கள் ஏற்றுக்கொண்டதில்லை. மூவண்ண கொடியை அவர்கள் அங்கீகரித்து கிடையாது. அது துண்டு துணி என்று கொச்சைப்படுத்தியவர்கள். அதற்கு பிறகு வாஜ்பாய் 1998 செங்கோட்டையில் கொடியேற்ற வந்தபோது அன்றைக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு 2002 முதல் முறையாக 52 ஆண்டுகள் கழித்து தேசிய கொடியை ஏற்றியவர்கள், தேசிய கொடியை அது கொடியாக ஏற்க மறுத்தவர்கள். காரணம் என்ன? விடுதலை போராட்டத்தில் RSSக்கு என்ன பங்கு? RSS இயக்கத்தை சார்ந்தவர்களோ ஜனசங்க இயக்கத்தை சார்ந்தவர்களோ பாஜக ஒரே ஒரு நாள் சிறையில் இருந்திருப்பார்களா? வாஜ்பாய் சிறையில் இருந்தார், மன்னிப்பு கடிதம் கொடுத்து வெளியே வந்தார். இதே போல் சாவர்கர் சிறையில் இருந்தார், அந்தமான் சிறையில். கிட்டத்தட்ட 10 கடிதங்கள் எழுதி இனிமே நான் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்து கொள்ள மாட்டேன், பிரிட்டிஷ் ஆட்சிக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று கடிதம் எழுதி சிறையிலிருந்து வெளிவந்த ஒரு தேச துரோக அரசியலை செய்தவர்கள் சாவர்கர். அவர் தான் பின்னால் மகாத்மா காந்தி படுகொலையிலும் ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். போதிய ஆதாரங்கள் இல்லை என்று சொன்னாலும் கபூர் கமிஷன் அவர் சம்பந்தப்பட்டதற்கான ஆதாரங்களை பிற்காலத்தில் வெளியிட்டார்கள். ஆனால் RSS இயக்கத்தாலும் சாவர்கராலும் மூளை செலவு செய்யப்பட்டு அந்த வகையில் தான் கோட்ஸே ஒரு கொலைகாரனாக மாறி மகாத்மா காந்தியை கொன்று இன்றைக்கு மிகப்பெரிய பாவத்தை செய்தார்கள். அன்றைக்கு கூட RSS இயக்கத்திற்கு சேர்ந்தவர் இல்லை கோட்ஸேன்னு அத்வானி சொன்னார். அத்வானி சொன்னதுக்கு ஃப்ரண்ட் லைனில் ஒரு பேட்டி வந்தது, கோபால் கோட்ஸே பேட்டி கொடுத்திருந்தார். அவர் சொல்லியிருக்கிறார், RSS தீர்மானம் போட்டு மகாத்மா காந்தியை கொல் என்று சொல்லவில்லையே தவிர நாங்கள் அத்தகைய கருத்து அந்த நச்சு கருத்தை பெறுவதற்கு எங்களை தயார்படுத்தியது RSS தான். எங்கள் குடும்பத்தில் இருந்ததை விட RSS தான் அதிகமாக நாங்கள் இருந்தோம். RSSக்கும் கோட்ஸேக்கும் தொடர்பில்லை என்று சொல்வது, அத்வானி சொல்வது கோழைத்தனம் என்று அவர் சொன்னார். இதெல்லாம் ஃப்ரண்ட் லைனில் வந்திருக்கு, 1994 ஃப்ரண்ட் லைனில் இருக்குது. ஆக இந்த இயக்கத்தில் மகாத்மா காந்தியை கொன்றவர்கள் RSS இயக்கத்தோட தொடர்புடையவர்கள் தான். இன்றைக்கு சாவர்கர் போன்றவர்களெல்லாம் நச்சு கருத்துக்களை அந்த அடிப்படையில் தான் மோடி வளர்க்கப்பட்டார். இன்னைக்கு இப்போ மக்களவையில் அவர் இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி இயக்கத்தின் மீது கடுமையான விஷமத்தனமான கருத்துக்களை கூறுகிறார் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய ஒற்றுமையினுடைய பிரதிநிதியாக இருப்பது காங்கிரஸ் இயக்கம்தான். அதாவது பிரிவினையை முன்வைக்கிறது பாஜக தான், நாங்கள் இல்லை அப்படிங்கிற கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இன்னொரு கேள்வி ஒன்று வருது. இன்னைக்கு நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி கேரள அரசாங்கம், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அரசாங்கம் டெல்லியில் போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. கூட்டாட்சியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநிலங்களுக்கு எதிரான
பாகுபாட்டுக்கு எதிராக அப்படின்ற பேர்ல இந்த போராட்டத்தை வந்து நடத்துறாங்க. இது வந்து காங்கிரஸ் கட்சி நிறைய மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்கு. இது நியாயப்படி இந்தியாவில் வந்து மிக முக்கியமான எதிர்க்கட்சியா இருக்குது. இந்தியா கூட்டணியினுடைய தலைமை வகிக்கக்கூடிய கட்சியாகவும் திகழுது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இது ஒருவேளை இந்தியா கூட்டணியாகவோ இல்ல காங்கிரஸ் கட்சியாலேயோ முன்னெடுக்கப்பட வேண்டிய இந்த போராட்டத்தை கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ கர்நாடக காங்கிரஸ் கட்சி, கர்நாடக முதலமைச்சர் இவர் சித்தராமையா, DK சிவகுமார்லாம் நேற்று தலைநகர் டெல்லியில் போராட்டம். இன்னைக்கு பினராயி விஜயன் கேரளா மாநிலத்துக்கு கர்நாடக காங்கிரஸ் தனித்து விடப்பட்டிருக்கோம். இல்லை, இதில் வந்து கேரளாவில் இருக்கிற நிலைமை என்னன்னா, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் நேர் எதிரான கட்சிகள். ஓகே, அது ரெண்டுக்குள்ள கூட்டணி வராது. நாங்கள் கூட்டணி சேர்ந்தால் அங்கே பாஜக வளர்ந்து விடும். நாங்கள் ஒருவர் எதிர்த்து கொண்டால் அந்த மக்கள் ஒன்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை ஆதரிப்பார்கள், இல்லைன்னா காங்கிரஸ் கட்சியை ஆதரிப்பாங்க. நாங்கள் 2 பேர் தான் ஜெயிக்க முடியும், பாஜக ஜெயிக்க முடியாது. நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தோம்னா பாஜக வளருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆகையினால அங்கே நாங்கள் இருவரும் தனித்து போட்டியிடுவது அந்த மாநிலத்திற்கு நல்லது. அது பாஜகவினுடைய நலன்களுக்கு எதிரானது என்ற வகையில் தான் நீங்கள் அதை பார்க்க வேண்டுமே தவிர, அங்கே நாங்கள் மோதுகிறோம். ஒரே கொள்கையுடைய கட்சிகள், மதசார்பற்ற கட்சிகள், இரண்டும் நேர் எதிராக இருக்கிறது. அதே போல் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி பாஜகவுக்கு எதிரானவர், காங்கிரஸ் கட்சி எதிராகத்தான் இருக்குது. அதில் சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குது. விரைவில் 15ஆம் தேதி மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் மம்தா பானர்ஜியை சந்திக்க இருக்கிறார். நேற்று கூட ராகுல் காந்தி மம்தா பானர்ஜி காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறார் என்று உறுதிபட சொல்லியிருக்கிறார். அவர் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். ஆக எல்லாமே பிரச்சனைகளுக்கு இருக்கிற மேற்கு வங்காளம், பஞ்சாப், அது ஆம் ஆத்மி கட்சியோட, உத்தரப்பிரதேசம், இவைகளெல்லாம் விரைவில் தீர்க்கப்படும். 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் பாரத் ஜோடோ யாத்ரா ரத்து செய்யப்பட்டு தலைவர் ராகுல் காந்தி அவர் தலைநகர் டெல்லி வருகிறார். நாளையும் நாளை மறுநாள் 2 நாட்கள் இருக்கார். அநேகமாக இந்த கூட்டணியில் இருக்கிற பல பிரச்சனைகள் இந்தியா கூட்டணியில் இருக்குது. ஏன்னா ஒரு 26 கட்சியை ஒருங்கிணைக்கிற போது மாநிலங்களில் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. தேசிய அளவில் பிரச்சனை இல்லை. தேசிய அளவிலே பாஜகவை எதிர்ப்பதில் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். மாநில அளவில் தொகுதி பங்கீடுல பிரச்சனை இருக்குது. அது விரைவில் தீர்க்கப்படும். மோடி பேசும்போது இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்னா, ஜவஹர்லால் நேருவை மையப்படுத்தி ஒரு விஷயம் பேசியிருக்காரு. ஜவஹர்லால் நேரு வந்து அவர் எழுதின ஒரு கடிதத்தை கோட் பண்ணி சொல்றதா சொல்றாரு. 1960களில் எழுதின ஒரு கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோட் பண்ணி சொல்றாரு. அதுல வந்து ரிசர்வேஷன்ங்கிறத நான் விரும்பவே இல்லை, அதை அனுமதிச்சோம்னா இங்கே வந்து ஒரு எஃபிஷியன்சி இல்லாமல் போயிடும், நிர்வாகத்திலையும் சரி வேலைகள்லையும் சரி அப்படின்னு நேரு சொல்லி இருக்கிறதா அவர் சொல்லி, காங்கிரஸினுடைய வரலாறே வந்து ரிசர்வேஷனுக்கு எதிரானது தான் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. எல்லாரும் பிஜேபி எம்பிக்கள் எல்லாரும் ஷேம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தட்டுறாங்க. இது வந்து மோடி எதை மையப்படுத்தி பேசுறாருன்னா, சமீபத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது 50% இடஒதுக்கீடு அப்படிங்கிற கேப் வந்து நாங்கள் வந்து நீக்குவோம் அப்படின்னு ஓபிசி இடஒதுக்கீடு சம்பந்தமா அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதை மையப்படுத்தி நேருவே வந்து ரிசர்வேஷனுக்கு எதிரானவர் அப்படின்னு மோடி சொல்றாரு. இல்லை, தலைவர் ராகுல் காந்தி கேஸ்ட் சென்சஸ், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணுன்ற கோரிக்கையை தொடர்ந்து பேசி வருகிறார். அது அவருக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. மத ரீதியாக மக்களை திரட்டுகிற மோடிக்கு இந்த பின்தங்கிய சமுதாயத்தினருடைய ஒருங்கிணைக்கிற ராகுல் காந்தி முயற்சி அவருக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. அதை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1961 எழுதிய ஒரு கடிதத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். நான் மிக தெளிவாக கூற விரும்புகிறேன். வரலாற்றை பின்னோக்கி போனோம். 1950 அரசமைப்பு சட்டம் அமலுக்கு வந்தது. வந்த சில மாதங்களிலேயே ஜஸ்டிஸ் கட்சி ஆட்சி காலத்தில் இருந்து தமிழகத்திலே கம்யூனல் ஜிஓ என்ற ஒரு நடைமுறை இருந்தது. அந்த நடைமுறைக்கு எதிராக அந்த அரசமைப்பு சட்டத்தினால எங்களுக்கு வந்து சில பாதிப்பு இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு உரிய இடம் கிடைக்கலன்னு CR சீனிவாசனும் செண்பகம் துரைராஜன் 2 மாணவர்கள், ஒருவர் பொறியியல் கல்லூரி மாணவர், ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவர், தங்களுக்கு இடம் கிடைக்கலன்னு சொல்லி இடஒதுக்கீட்டு காரணமாக அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. உயர்நீதிமன்றம் கம்யூனல் ஜிஓ செல்லாதுன்னு தீர்ப்பு கொடுத்தது. அன்றைக்கு இருந்த குமாரசாமி ராஜா அரசு தலைவர் காமராஜருடைய பரிந்துரையின் பேரில் மேல்முறையீடு செய்தோம். உச்சநீதிமன்றத்துக்கு போனோம். உச்சநீதிமன்றத்துக்கு போன போது அங்கேயும் கம்யூனல் ஜிஓ செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அதற்காக வாதாடியவர் அரசியல் நிர்ணய சபையில் டிராஃப்டிங் கமிட்டியில் அம்பேத்கரோடு உறுப்பினராக இருந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அவர் தான் அந்த மாணவர்களுக்காக இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வாதாடினார்.
அதற்கு பிறகு இப்பிரச்சனையை எதிர்த்து தந்தை பெரியார் திருச்சியிலே போராடினார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் இது குறித்து திராவிட நாடு இதழில் கட்டுரை எழுதியிருக்கிறார். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற நீண்ட காலமாக பின்தங்கிய சமுதாய மக்கள் அனுபவித்து வருகிற இடஒதுக்கீட்டு உரிமையை, சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிரதமர் நேருவிடம் வலியுறுத்தி, அன்றைக்கு அரசியல் நிர்ணய சபையில் இருந்த உறுப்பினர்கள் எல்லோருமே காங்கிரஸ் கட்சியினர். தமிழ்நாட்டில் வேறு கட்சியினர் யாரும் அதில் இல்லை. இருந்தாலும் அன்றைக்கு அரசியல் நிர்ணய சபையில் 1951 ஜூன் 8ஆம் தேதி அன்றைக்கு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அரசமைப்பு சட்டம் வந்த சில மாதங்களிலேயே அரசமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தம் செய்து பெருந்தலைவர் காமராஜர் வலியுறுத்தியதன் பேரில் பிரதமர் நேரு அதை செய்து, அதன் மூலமாக தமிழ்நாட்டில் ஆர்டிகல் 15 உட்பிரிவு 4 சேர்க்கப்பட்டு அந்த இடஒதுக்கீட்டு உரிமை பாதுகாக்கப்பட்டது. அந்த மாதிரி வரலாறு படைத்த பண்டிதர் நேரு அவர்களை, சமத்துவ சமதர்ம ஜனநாயகத்துக்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட பண்டிதர் நேருவை இன்றைக்கு மோடி கொச்சைப்படுத்துகிறார். நான் கேட்குறேன், நேருவை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? 17 ஆண்டு காலம் பிரதமராக இருந்து நவ இந்தியாவை அணு அணுவாக செதுக்கியவர், நவ இந்தியாவின் சிற்பி என்று அழைக்கப்பட்டவர். அதே போல் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் வங்கிகள் தேசியமயம், மன்னர் மானிய ஒழிப்பு, வறுமை ஒழிப்பு திட்டங்கள் என்று தன் வாழ்க்கையை பயங்கரவாதத்திற்கு பலியான இந்திரா காந்தியை கொச்சைப்படுத்துகிறார், நேருவை விமர்சிக்கிறார். இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், ஒரு பிரதமர் இன்றைக்கு பிரதமராக இருக்கிற, அதுவும் மக்களவையில் குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தில் பாராளுமன்றத்தின் இந்த 10 ஆண்டு பாராளுமன்றத்தின் இறுதி நாட்களில் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக அதை மாற்றாமல் வெறுப்பு, கசப்பு, விரோத உணர்ச்சியை இன்றைக்கு அங்கே விதைத்திருக்கிற மோடி அவர்கள் வரலாற்றில் பாராளுமன்ற ஜனநாயகத்தின் ஒரு கருப்பு அத்தியாயத்தை அவர் எழுதியிருக்கிறார் என்று தான் நான் சொல்லுவேன். பாராளுமன்ற ஜனநாயகத்தினுடைய சிற்பி பண்டித நேரு அவர்கள் விவாதத்தில் நம்பிக்கை உள்ளவர். அவரை எதிர்த்து 1 மணி நேரம் பேசினால் கூட அது சகித்து கேட்கக்கூடியவர். பாராளுமன்றத்தில் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாத, பாராளுமன்ற விவாதத்தில் பங்கெடுக்காத, அவர் பேசணும், மற்றவன் கேட்கணும், அவரை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தாமல் 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்த ஒரே சர்வாதிகாரியாகத்தான் மோடி இருக்கிறார். ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தல் மூலமாக ஒரு சர்வாதிகாரியாகத்தான் அவரை பார்க்கிறேன். மிக துரதிருஷ்டவசமானது, மக்கள் அவருக்கு ஆதரவு அளித்து அவர் பிரதமராக வந்தது இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயமாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு நடக்கக்கூடிய தேர்தல் கூட்டணி விவகாரம் சார்ந்து தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிங்கிறது வலிமையாக இருக்கிறதா பார்க்கப்படுது. அதில் காங்கிரஸ் சார்பிலிருந்து தொகுதி பேச்சுவார்த்தைக்கான பங்கீடுகள் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இதில் திமுக ஒரு கடுமையாக நடந்து கொள்ளுது அப்படிங்கிற மாதிரியான சில பேச்சுக்கள் வெளியில் நம்ம பார்க்க முடியுது. உண்மையில என்ன சார் போயிட்டு இருக்கு? இல்லை, எங்கள் கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது 2004 தேர்தலுக்கு முன்பாக ஏற்பட்டது. அது ஒரு கொள்கை கூட்டணி. அன்றைக்கு அன்னை சோனியா காந்தி தலைமையில் அந்த கூட்டணியை அமைச்சோம். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி 10 ஆண்டுகள் இருந்தது. கிட்டத்தட்ட 2004லேருந்து 2024 வரைக்கும் 2014 ஒரு மக்களவை தேர்தல் தவிர இந்த 20 ஆண்டுகளில் நாங்கள் அனைத்து தேர்தல்களிலும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டிருக்கோம். எங்களுக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இது. இதுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. இந்த கூட்டணி பாராளுமன்ற சட்டமன்ற இடங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அமைக்கப்பட்டதல்ல. பொதுவான எதிரி எங்களுக்கு இருக்கிறாங்க, பாஜக, மோடி. அவரை வீழ்த்துவது தான் எங்கள் கூட்டணியின் நோக்கம். இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் அரசியல் பேராண்மையோடு மோடி எதிர்க்கிறார், பாஜகவை எதிர்க்கிறார். பாஜக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று திருச்சி விசிகே மாநாட்டில் அவர் மிக தெளிவாக பிரகடனமே செய்திருக்கிறார். ஆக நேற்று கூட மோடி பேச்சை கேட்டபோது பார்த்தேன், படித்தேன், ரசித்தேன், சிரித்தேன் என்று சொல்லுகிற அந்த அரசியல் பேராண்மை அவருக்கு இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் எங்கள் கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது. முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் முகுல் வாஸ்னிக் தலைமையில் சல்மான் குர்ஷித் போன்றவர்கள் பேசியிருக்கிறார்கள். டிஆர் பாலு தலைமையில் குழு மிக மிக சுமூகமாக மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தை. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இந்த 10ஆம் தேதி பாராளுமன்ற அந்த கூட்டத்தொடருக்கு பிறகு பேச்சுவார்த்தை தொடங்கும். நிச்சயமாக சுமூகமான நிலை ஏற்படும். திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி என்பது யார் யார் இந்த கூட்டணியில் இருக்கிறார்கள் என்று வரையறுக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டு கட்டுக்கோப்பாக எஃகு கோட்டை போல் இந்த கூட்டணி செயல்படுகிறது. நாங்கள் அடிக்கடி கூடுகிறோம், பேசுகிறோம், மத்திய அரசுக்கு எதிராக போராடுகிறோம். நான் கேட்கிறேன், பாஜக தலைமையில் ஏதாவது கூட்டணி இருக்கா?
அதிமுக தலைமையில் கூட்டணி இருக்கா? கூட்டணி என்று சொல்லுவதற்கு எந்த கட்சியும் இல்லை. அதிமுகவோடு சேருவதற்கும் யாரும் தயாராக இல்லை, பாஜகவோடு சேருவதற்கும் யாரும் தயாராக இல்லை. அதிமுக என்ன நினைக்குதுன்னா, பாஜகவோட கூட்டணி சேர்ந்தா வெற்றி வாய்ப்பு இருக்காது, அதனால் அவங்க அவரோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, கதவுகள் மூடப்பட்டதுன்னு சொல்கிறார். அமித்ஷா கதவு திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காரு. யாரும் தமிழ்நாட்டில் பாஜகவோட கூட்டணி சேர்வதற்கு தயாராக இல்லை. கடைசியாக காலாவதியான ஓய்வூதியம் பெறுகிற வயது முதிர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களை தேடி பிடித்து கொண்டு கட்சியில் சேர்க்கிற மிக மிக அவலமான நிலையில் தான் அண்ணாமலையுடைய அரசியல் இருக்குது. அண்ணாமலையுடைய அரசியல் எப்படி இருக்குன்றா, ஒரு பெரிய காமெடியை மாதிரி ஆயிட்டார் அவர். ஒரு 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 நகைப்புக்குரிய வகையில் அவருடைய அரசியல் நடைபெற்று வருகிறதே தவிர, அவங்க கூட்டணியில் யாரும் நீ கூட பாஜகவோட சேர்றதா அதிமுக சேர்றதான்னு ஒரு ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று CV சண்முகமும் ராமதாஸும் பேசியிருக்காங்க. அது அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு, அவர்கள் அரசியல் பேசவில்லை என்று சொல்லுகிறாரு. இதை விட ஒரு ஜபக்காலத்தில் வடிகட்டிய போய் ஒன்றுமே இருக்காது. பேரம் பேசியிருக்கிறாங்க, இடங்கள் எவ்வளோ கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அவர் பாஜகவோடும் பேசுகிறார், அதிமுகவோடும் பேசுகிறார். அதே போல் தேமுதிக தீர்மானம் போடுகிறது. 11 இடங்கள் யார் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதை விட எனக்கு இவ்வளோ கோடி ரூபா நீங்கள் கொடுங்க அப்படின்னு அவங்க தீர்மானம் போட்டிருக்கலாம். இது மாதிரி கொள்கை இல்லாதவர்கள். பாமக தெளிவாக நான் பாஜகவோட சேருவேன், அதிமுகவோட சேருவேன்னு சொல்ல முடியல பாருங்க. ஏன்னா கொள்கை கிடையாது. பாமகவுக்கு என்ன கொள்கை இருக்குது? சமூக நீதி கொள்கை பேசுவாங்க, இடஒதுக்கீடு பேசுவாங்க, அதிமுகவுக்கு எதிர்த்தும் பேசுவாங்க, திமுகவை எதிர்த்தும் பேசுவாங்க, பாஜக எதிர்த்தும் பேசுவாங்க. அப்போ யார் கூட வேணால் சேர்ந்துக்குவாங்க. ஒரு கொள்கையற்ற கட்சி பாமக, கொள்கையற்ற கட்சி தேமுதிக. இந்த 2 பேரும் யாரோட சேருவதென்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தெளிவில்லை. எங்கள் கூட்டணி மிக தெளிவாக இருக்கிறது. எங்கள் பாதை மோடி ஆட்சியை அகற்றுவதற்காக இந்தியா கூட்டணியில் திமுக இருக்கு. பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சி தொடர்பாக வைத்த விமர்சனங்களை பற்றியும், இன்னைக்கு டெல்லியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய போராட்டம் தொடர்பாகவும், தேர்தல் கூட்டணி தொடர்பாகவும் பல விஷயங்களை மின்னம்பலம் நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். வாய்ப்பு வழங்கிய மின்னம்பலத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றி. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.